குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வேங்கடேசனில் இருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. திரையில் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணா திரையில் நிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். நிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா, என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா. குன்றின் மேல் கண்ணாகி நிற்கின்ற வரதா, குன்றின் மேல் கண்ணாகி நிற்கின்ற வரதா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறைவொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. சூப்பர் ஸ்டார்ட்மா, ரொம்ப நல்லா இருந்தது. எம்எஸோட பாட்டுலாம் கேட்கறதுக்கு நிஜமாவே நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோம். இந்த ஜெனரேஷன்ல எம்எஸ் பார்த்து எம்எஸோட பாட்டை கேட்டு தெய்வீகமான ஒரு வாய்ஸ், பகவானே வந்து பாடுற மாதிரி ஒரு வாய்ஸ். தேங்க்ஸ்மா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வாசுவிஜி, உங்களோட பாபா பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வாட்டி வரோம் உங்க கோயிலுக்கு பாக்கிறதுக்கு. வரணும் சார், எல்லாரும் வரணும்னு வேண்டிக்கிறேன். ஓகே சார், எல்லாரும் ஒரு ட்ரிப் போட்டுடலாம். வாங்க சார், ட்ரிப் போட்டு கண்டிப்பா எல்லாரும் வரணும் சார். பண்றோம். மைதிலிஜி ஸ்ரீ கிருஷ்ணா. சொல்லுங்க. அந்த காலே ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யஃ பிரயாதி சமத்பாவை யாதி நாஸ்யத்ர சம்சயः அனன்யசேதா சததை யோ மா ஸ்மரதி நித்யஷः தஸ்யாஹம் சுலபஸ்பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினः. பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்து, ரொம்ப நல்லா இருந்து. தேங்க்யூ. 9வது அத்தியாயத்துல 15 ஸ்லோகங்கள் முடிச்சுக்கோ. ரொம்ப அழகான ஸ்லோகங்கள், அப்படியே மெய் மறந்து போகலாம். அந்த மாதிரி ஸ்லோகங்கள் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. லேயர்ஸா அர்த்தங்கள் இருக்கு. நம்ம பாக்குறது வந்து ஒரு லெவல்ல தான் இந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு அதுல நமக்கு எவ்வளவு புரிய முடியுமோ அந்த துளி தான் நமக்கு போறது. அதை தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப அழகான, ரொம்ப உத்தமமான ஒரு அத்தியாயம் இது. சும்மா அதுக்கு ராஜவித்யா ராஜகுக்கியம்னு பேர் வரல. ஏன்னா இதான் ராஜவித்யா, இதான் ராஜகுக்கியம். லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் மீனிங் இருக்குதுல. நம்ம வந்து ஒரு துளியை பார்த்துட்டு இருக்கோம், அதுலயே புரியாம தள்ளாடின்னு இருக்கோம். அதுக்குள்ள மூழ்கி வெளியில வந்தவாள்லாம் எப்படி இருப்பான்னு பாருங்க. ஏதோ நம்மளால ஆனது எவ்வளவு புரியறதோ, எவ்வளவு நமக்கு தெரியறதோ, எவ்வளவு நம்ம இந்த
ஞான தீர்த்தத்துல எவ்வளவு நம்மளால முழுக முடியறதோ முழுகிட்டு வெளியில வந்துட்டு இருக்கோம். ஆனா நிச்சயமா இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் கொஞ்சம் மனனம் பண்ணி எப்படியாவது நிதித்தியாசனம் பண்ணி நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். அதான் என்னோட பிரயத்னம், அதான் எல்லாரோட பிரயத்னம். பண்ணலாம். பிரார்த்தனை ஸ்லோகம் நான் சொல்றேன். अनन्याश्चिन्तयन्तो मां ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्। पत्रं पुष्पं फलं तोयं यो मे भक्त्या प्रयच्छति तदहं भक्त्युपहृतमश्नामि प्रयतात्मनः. இன்னைக்கு எங்க அட்மின் சுபஸ்ரீஜி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஜெயஸ்ரீஜி இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா? சொல்றேன் சார். தேங்க்யூ சார். சார் இன்னைக்கு பஜனை நாளைக்கா? நாளைக்குமா, வெள்ளிக்கிழமை தான். मया ततमिदं सर्वं जगदव्यक्तमूर्तिना मस्थानि सर्वभूतानि न चाहन्तेष्वस्थितः न च मस्थानि भूतानि पश्य मे योगमैश्वरम् भूतभृन्न च भूतस्थो ममात्मा भूतभावनः यथाकाशस्थितो नित्यौ वायुः सर्वत्र गौर्मः तथा सर्वाणि भूतानि मत्स्थानि उपधारय सर्वभूतानि कौन्तेय प्रकृतिं यान्ति मां कल्पक्षये कल्पादौ विसृजाम्यहम् प्रकृतिं स्वामवष्टभ्य विसृजामि पुनः पुनः भूतग्राममिमं प्रकृते वशात् समान्तानि कर्माणि निबध्नन्ति धनञ्जय उदासीनवदासीनमसक्तेषु कर्मसु मयाध्यक्षेण प्रकृतिस्तूयते सचराचरम् हेतूनि कौन्तेय जगद्विपरिवर्तते अवजानन्ति मां मूढा मानुषितनुमाश्रितम् भावमजानन्तो मम भूतमहेश्वरम् मोघकर्माणो मोघज्ञानाविचेतसः राक्षसी माधुरीं चैव प्रकृतिं मोहिनीश्रिताः. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா. அமல்ல வந்து ஸோ பகவான அவட இந்த குணங்களை புரியாம இருக்கிறவா அவளுக்கு வந்து ராட்சச மற்றும் அசுர பிரகிருதியில் அடைக்கலம் கொள்வார் அப்படிங்கிறார். ஆனா அதுக்கு மாறாக மகாத்மாக்கள்
மகான்கள் இப்படி பண்ணுவா அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல வருது. 13வது ஸ்லோகம். மகாத்மானஸ்து மாம் பார்த்த दैवीं प्रकृतिमाश्रिताः भजन्त्यनन्यमनसो ज्ञात्वा भूतादिमव्ययम्. மகாத்மானஹ மகான்கள் து ஆனால் மாம் என் பார்த்த அர்ஜுன் சொல்றார் தெய்வீம் தெய்வீக பிரகிருதி பிரகிருதி இயல்பு குணம் ஆஷ்ரிதாக அடைக்கலம் கொண்டு பஜந்தி வழிபாடு அனன்ய வேறு இல்லாமல் மனசோ மனசில் ஞாத்வா அறிந்த பின் பூதாதின் உயிரினங்களை படைக்கும் அவ்யயம் அழிவில்லாத. ஆனால் மகான்கள் என் தெய்வீக குணத்தில் அடைக்கலம் கொள்வார். நான் அழிவில்லாதவன் உயிரினங்களை படைப்பவன் என்று அறிந்த பின் ஒரு மனதோடு என்னை வழிபடுவார் என் பகவான் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். மகாத்மானஸ்து மகா மகா இல்ல மகா தொண்டையிலேருந்து வரணும். ஹா மேல ஒரு ஆகாத் கொடுத்து மகாத்மானஸ்து மேல ஆகாது நஸ்து மாம் பார் மாம் பார் ரெண்டுமே நெடுல் எழுத்துகள். பார்க் அப்புறம் ரஃபார் பார் தைவீம் பிரகிருதி தைவீம் ரெண்டுமே நெடுல் எழுத்துக்கள் அழுத்தி சொல்லணும். தைவீம் பிரகிருதி மாஸ்ரிதாக பிரகிருதி பிரகிருதியில பிரகிருதி எல்லாமே குரல் எழுத்துகள். மாஸ்ரீ மா மேல ஆகாத் கொடுத்து மாஸ்ரிதாக பஜந்திய பஜந்திய இன்னும் இத்திய மூணு இருக்கு. பஜந்திய நன்ய நன்ய மேல ஆகாத் கொடுத்து மனசோ ஞாத்வா மனசோ சோ மேல ஆகாத் கொடுத்து மனசோ ஞாத்வா ஞாத்வா ஞாமில ஆகாத் கொடுத்து ஞாத்வா பூதாதிமவ்யயம் பூதா ரெண்டுமே நெடுல் எழுத்துகள். திமவ்ய திமவ்ய மவ்ய மேல ஆகாத் கொடுத்து திமவ்யயம். யஷி சொல்லல. महात्मानस्तु मां पार्थ दैवीं प्रकृतिमाश्रिताः भजन्त्यनन्यमनसो ज्ञात्वा भूतादिमव्ययम्. Beautiful. महात्मानस्तु मां पार्थ दैवीं प्रकृतिमाश्रिताः. மகாத்மானஸ்து தூன ஆனால் இந்த மாதிரியான மகாத்மாக்கள் தெய்வ பிரகிருதி அடைவா. தெய்வ பிரகிருதி போன ஸ்லோகத்துல ராட்சசி பிரகிருதி அசுர பிரகிருதி பத்தி சொல்லிட்டு இங்க தெய்வீக பிரகிருதி தெய்வீம் பிரகிருதியும் தெய்வீம் பகவானோட பிரகிருதியும் அவரோட நேச்சர். சோ எல்லா விதமான நல்ல குணங்கள் எல்லா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த தெய்வீம் பிரகிருத்தின்ல வந்துருது. 16 அத்தியாயத்துல எப்படி ஆசுர குணங்களை பத்தி சொல்லலாம், அதே மாதிரி தெய்வீக குணங்கள் பத்தியும் 1ல இருந்து 3வது ஸ்லோகங்கள்ல சொல்றார். இது எல்லாமே தெய்வீம் பிரகிருதி. இத வச்சுட்டு இருக்கிற மகான்களுக்கு பகவான் மேலதான் ஒரு லைஃப் வரும். அதனால அவ முக்தி அடைவா. முடிச்சுட்டு அப்படியே வேண்டாம்னு போதும்.
ஒண்ணு வந்து இயல்பாவே இருக்கிறது, இன்னொன்னு வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது. இயல்பாவே இருக்கிறது வந்து எப்பொழுதும் இருக்கிறது, அதுக்கு அழிவு கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. ஆனா நம்மளா கிரியேட் பண்றது வந்து, அதை நம்ம கிரியேட் பண்ணனால அதுக்கு ஒரு பிறப்பு இருக்கு. எதை நம்ம கிரியேட் பண்றோமோ அதுக்கு ஒரு இறப்பும் இருக்கு. தெய்வீன் பிரகிருதியும் எந்த மாதிரியான ஒரு இயல்புகள் பகவானோட இயல்புகள். இந்த இயல்புகள்லாம் நம்ம ஒரு ஜீவாத்மா இருக்கோம்னா அது தானே இருக்கதானே இருக்கு. நமக்குள்ள இருக்கிற நமக்குள்ள இருக்கிற இயல்புகள் எல்லாமே பகவான் ஒரு துளினா எல்லாமே தெய்வீம் பிரகிருதினா நமக்குள்ள இருக்கிறது. ஒரிஜினலா நம்ம கிட்ட வந்தது என்னது? தெய்வீம் பிரகிருத்தின்னு தான் நமக்கு வந்திருக்காரு. பாக்கியில இருக்கிற குணங்கள் இயல்புகள் எல்லாமே நம்மளா கிரியேட் பண்ணது. சோ இப்ப வந்து யாராவது ஒரு மமதையில சொல்றா, நான் எப்பொழுதுமே நஜம்தான் பேசுவேன் அப்படின்னா அவருக்கு ஆக்சுவலி அவர் பொய்யானவர் தான். ஏன்னா நிஜமா பேசுறதுங்கிற ஒரு தெய்வீக குணம். அந்த தெய்வீக குணம் உங்களோட பிறந்து வந்திருக்கு. நீ அதை பண்ணல, அது உன்கிட்ட இருந்ததுதான். நீ பண்ண அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஆப்போசிட்டா போயிடுது. சோ தெய்வீன் பிரகிருதியும் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அதை புரிஞ்சுட்டு இருக்கிறவா, அதோடயே இருக்கிறவா, அந்த மாதிரியான இருக்கிறவா பகவான்கிட்டயே லயிச்சுட்டு இருப்பா. பஜந்தியனன்ய மனசோ ஜாத்வா பூதாதிம் அவ்யயம். அவ்யயம் அவ்யயம்னா அழிவு மட்டும் இல்ல, அதுக்கு பிறப்பும் கிடையாது, எப்பொழுதுமே இருக்கிறது. இந்த முழு பிரபஞ்சமே இன்ஃபைனைட், எவ்வளவு யூனிவர்ஸ் இருக்கு. சோலார் சிஸ்டம் ஒண்ணுதான், அது மாதிரி எவ்வளவு சோலார் சிஸ்டம், ஒரு மில்கி வேங்கிற ஒரு இதுல ஒரு நம்மளோடது வந்து ஒரு சோலார் சிஸ்டம். அதே மாதிரி பல லட்சம் மில்கி வேஸ் இருக்கு. அவ்வளவும் பகவான் சொல்றா எல்லாமே என்னோட தான் வந்திருக்கு, என்னோட பிரகத்தினால எல்லாம் வந்திருக்கு. எல்லாம் இருக்கிறதும் வந்ததும் என்னால, இருக்கிறதும் என்னால, அப்புறம் அது அழிஞ்சு கலைஞ்சு என்னோட தான் சேர்ந்துக்க போறது. ஆனா இவருக்கு ஒண்ணுமே ஆகாது. இப்போ ஒரு களிமண் ஒரு மண்ணுல இருந்து நம்ம ஒரு ஒரு பானை பண்றோம்னா அந்த மண்ணு குறைஞ்சிருது. இப்ப இவ்வளவு மண் எடுத்துக்கிறோம், அதுல இருந்து ஒரு பானை பண்றோம் அப்படின்னா அந்த மண்ணு குறைஞ்சிருது. ஆனா பகவானுக்கு ஒரு குறையும் இல்லை, இது எல்லாத்தையும் பண்ணி அவர் அப்படியே தான் இருப்பார். சோ பகவானோட இவ்வளோ விஷயங்கள் நம்ம புரிஞ்ச அப்புறம், யாருக்காவது புரிஞ்சதுன்னா, ஒரு மான்ங்கிறது யாரு? பகவானோட எல்லா இயல்புகளையும் புரிஞ்சுட்டு இருக்கிறவர் மகான் பகவான். அவரோட எல்லா ரூபங்களையும் பார்த்தவர் மகான். என்னோட பல ரூபங்கள் இருக்குன்னு பகவான் சொல்றாரு. நீ பாக்குறது இவ்வளவுதான், அது தவிர எவ்வளவோ என்னோட இது இருக்கு. வியக்தி வியக்திப்படுத்துறதும் அவ்வியக்தமா இருக்கிறது எல்லாமே நிறைய இது. இதெல்லாம் புரியறதுதான். இதெல்லாம் ஒருத்தர் புரிஞ்சுதுன்னா, ஒரு ஒரு விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிச்சதுன்னா, இப்ப நம்ம கீதையை டெய்லி படிக்கிறோம், அது புரிய ஆரம்பிக்கிறது அதுகிட்ட ஒரு 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 நேத்தி கூட யாரும் சொன்னா, தூங்குறச்சு கூட அதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. அப்படின்னு ஒரு மகான் வந்து பகவான் அவ்வளவு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு, பகவான் அவ்வளவு ரசிக்க ஆரம்பிச்சுன்னா அவருக்கு எப்பொழுதுமே பகவான் தானே. வேற எதுலையுமே தியானம் போகாது, பகவான் மேலதான் தியானம் போகும். நான் பகவானோடது, பகவான் என்னோடது அப்படின்னு ஒரே ஒண்ணு தனிப்பட்ட முறையில வேற ஒண்ணுமே இல்ல. நான் தான் கடவுள், கடவுள் தான் நான், நான் தான் ஈஸ்வரன், ஈஸ்வரன் தான் நான். நான் ஈஸ்வரனோடது, ஈஸ்வரன் என்னோடது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தானா எப்பொழுதுமே பகவான்கிட்ட தான் நமக்கு லைஃப் போகும். இதுல ஆஷ்ரிதாக அப்படிங்கிறது, ஆஷ்ரிதாகனா அடைக்கலம் கொள்றது.
இப்ப நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு கவலை வந்ததுன்னா நம்ம எதிர்த்த ஓடி போறோம். சிலர் வந்து நம்ம தன்னோட ஸ்ட்ரென்த்ஸ்க்கு நான் ஐ கோ பேக் டு மை ஸ்ட்ரென்த்ஸ் அப்படிம்பாங்க. நான் என்னோட குடும்பத்துக்கிட்ட போயிடுவேன், அவள்கிட்ட தான் போவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போவேன். சோ அதான் அந்த ஆஷ்ரிதா அடைக்கலம் கொள்றது. ஆனா மகாத்மாவா இருக்கவா இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அடைக்கலம் கொள்ளாம பகவான்கிட்ட அடைக்கலம் கொள்றா. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த குடும்பமா இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே பிரகிருத்தில இருந்து இது எல்லாமே அழிய போறது, அழியாம இருக்க போறது வெறும் ஈஸ்வரன் தான். சோ ஒரே ஒரு அடைக்கலம், நிஜமான சத் அடைக்கலம் எதுன்னா பகவான் தான். சோ அனன்ய மனசாக வேற எதுவுமே மனசுல கொண்டு வராம அவ வந்து ஈஸ்வரனோட லயிச்சுன்னு இருக்கா. பிரகிருதியோட நிறைய வேலைகள் நம்ம நம்ம கூட இப்படி நினைச்சுக்கலாம் பகவானே ஆனா பிரகிருதியோட லீலைகள் ரொம்ப அதிகம். அது எப்படியாவது உங்களை இழுத்துட்டு போயிடும். அதோட வேலையே அதுதான். ஆனா இது நம்மளை இழுத்துன்னு போறது, இது நம்மளை அழிக்கிறதுக்கு தான் இழுத்துன்னு போறது. ஈஸ்வரன் மேல நம்மளோட லைஃப் இருந்து நம்மளை இழுத்துன்னு வெளியில எடுத்துன்னு போறது அப்படின்னு நமக்கு புரிஞ்சுதுன்னா மகான்கள் அவளுக்கு எப்பொழுதுமே ஈஸ்வரன் மேலதான் லைஃப் இருக்கும். தெய்வீம் பிரகிருதியும் பஜந்திய நன்ய மனசோ வேற எதையுமே பஜனை பண்ண மாட்டா, வேற எதையுமே பூஜை பண்ண மாட்டா அப்படின்னு பகவான் சொல்ல. தெய்வீம் பிரகிருதி ஆஷ்ரிதாக என்னோட தெய்வீக இயல்புக்கு தான் இழுத்துன்னு போவா அவளை, அதுக்குதான் அடைக்கலம் கொண்டு போவா அப்படின்னு பகவான் சொல்ல. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ரொம்ப அழகான ஸ்லோகம். சததங் கீர்த்தயந்தோ மாய் யதந்தஷ்ச திருடவ்ரதாः நமஸ்யந்தஷ்ச மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே. சததம் எப்பொழுதும் கீர்த்தயந்தோ கீர்த்தனை பண்றது, புகழ்ந்து பாடுறது, மாம் என்னை, யதந்தஷ்ச முயற்சி, திருடவ்ரதாக திருடமாக, நமஸ்யந்தக வணங்கிச்ச மற்றும் மாம் என்னை, பக்தியா பக்தியுடன், நித்ய எப்பொழுதும், யுக்தா ஈடுபட்டு, உபாசத்தே வழிபாடு பண்றது. சொல்ல எப்பொழுதும் திடமான முயற்சியுடன் என் புகழ் பாடி மற்றும் என்னை வணங்கி எப்பொழுதுமே என் வழிபாட்டில் பக்தியுடன் ஈடுபட்டு இருப்பார். கீர்த்தனங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கலியுகத்துல. அதுக்காக பகவான் இதை சொல்ற. சததம் கீர்த்தயந்தோமா என்னோட கீர்த்தனம் பண்றவா. ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். சததங் கீர்த்த சததங் ரெண்டு தான் இருக்கு, எல்லாமே குறில் எழுத்துகள். சததங் கீர்த்த ரஃபார் கொடுத்து கீர்த்த யந்தோ மாய் யந்தோ ய மேல ஒரு ஆகாத் கொடுத்து இந்தோ தோ நடுவில் எழுத்து தோ மாய் ஐ வரணும். ஏன்னா யதந்த ய வருதுனால யதந்தஷ்ச யதந்தஷ்ச தமிழக தஷ்ச தமிழக யதந்தஷ்ச திருடவ்ரதாः யதந்தஷ்ச திருட இதெல்லாம் வரக்கூடாது. யதந்தஷ்ச தனி, திருடவ்ரதாः திருட ढमेराग दृढव्रताः यतन्तश्च दृढव्रताः नमस्यन्तश्च
நமஸ்யந்தஷ்ச நமஸ்யந்தஷ்ச மஸ்ய யந்த தஷ்ச எல்லாமே கூட்டி கூட்டி சொல்றதுனால ஆகாத் கொடுத்து கொடுத்து நமஸ்யந்தஷ்ச மாம் பக்தியா மாம் பக்தியா இக்கு இத்தியா 3 இருக்கு பக்தியா நித்ய யுக்தா உபாசதே நித்ய நிமிலாக நித்ய யுக்தா யூமிலாக தனியா இருக்குது நித்ய யுக்தா உபாசதே உபா ஆ நடுவில் எடுத்து உபாசதே सततं कीर्तयन्तो मां यतन्तश्च दृढौ व्रताः नमस्यन्तश्च मां भक्त्या नित्ययुक्ता उपासते பியூட்டிஃபுல் நித்திய யுக்தா எப்பொழுதும் எப்பொழுதும் திருடமாக நித்திய யுக்தா ஈடுபட்டு எதுல பகவானோட வழிபாடுல இந்த உலகத்துல வர இந்த சுகானுபவங்களும் நல்ல அனுபவங்களும் அது எல்லாத்துக்கும் அவருக்கு ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம நித்திய யுக்தா எப்பொழுதுமே பகவான்கிட்ட ஈடுபட்டு இருக்கிறது. ஏன்னா அவருக்கு இதுலேருந்து வர சுகானுபவங்கள்ல அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவரோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நோக்கம் எல்லாமே பகவான் அடையிறதுதான். ஆக்சுவலி அப்படிதான் நம்ம வந்திருக்கிறதே, இந்த உலகத்துல வர்றதே பகவானோட ஒரு துளியாதான் நம்ம வரோம். பகவான்கிட்ட தான் நமக்கு கனெக்ஷன் இருக்கு. ஆனா அந்த இந்திரியங்களும் பிரகிருத்தியும் சேர்ந்து விளையாடல நம்ம அதோட சேர்ந்துட்டு பகவான்கிட்ட நித்திய யுக்தா நம்ம பிரகிருதிட்ட போயிடுறோம். எப்பொழுதுமே தாட்ஸ் எங்க இருக்குன்னா என்ன நடக்க போறது, நமக்கு இங்க வலிக்கிறது, இந்த உடம்புக்கு இது நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, என்ன சாப்பாடு கிடைக்கும், என்ன சாப்பாடு பண்ணணும், எப்பொழுதுமே நித்திய யுக்தா அதுல போயிட்டு இருக்கு. ஆனா மகான்களுக்கு எப்பொழுதும் நித்திய யுக்த பகவான் கிட்ட போகும். நம்மளோட குழந்தை இதுதான், என்னோட அப்பா இதுதான் அப்படின்னு நம்மளால எந்த ஒரு செகண்டும் நம்ம மறக்கிறது இல்லை. அது நமக்கு யாரும் ஞாபகம் ஊட்டுறதும் வேண்டாம், எப்பொழுதுமே நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் இது நித்திய யுக்தா, எப்பொழுதுமே தெரியும், எப்பொழுதுமே பகவான்கிட்ட லயிச்சுன்னு இருக்கிறது. திருடவிரதாக திருடமாக. ஏன்னா இந்த போகங்கள்கிட்ட இந்த இந்திரியங்கள்ல வர சுகானுபாவங்கள்ல அதனால வர செல்வமும் செழிப்பும் அவளால இந்த மாதிரி ஆன்மீக வழிகள்ல போக முடியாது. 2வது அத்தியாயத்துல போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா பஹ்ருத சேதசாம் விவசாயாத்மிகா புத்தி சமாதௌ ந விதீயதே. இந்த மாதிரி போகம் ஐஸ்வர்யம் அதுக்கு பின்னாடி யாரு சேதசாம் அவரோட மனசு அதுல போயிட்டு இருக்கோ அவளால சமாதௌன விதியத்தை, அவளுக்கு இந்த சமாதி கிடைக்காது. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நான் இல்லை, நாங்கிற ஒரு தேகத்தோட நம்மளை பார்க்காம நான் பகவானோடது, பகவான் என்னுடையது அப்படின்னு நம்ம அதே மாதிரி நினைச்சுட்டே இருந்தோம்னா அப்ப திருடவிரதா இருக்க முடியும், திருட நிச்சயத்தோட. அதுலயே நமக்கு ஒரு மனசே வெளியில வந்துடாது, எப்பொழுதுமே பகவான் தான் அப்படின்னு நம்ம மைண்ட்ல வரும். இப்ப நமக்கு அப்படி இருக்கா? இல்ல. ஏன்னா நம்ம இன்னும் அந்த அந்த லெவல் ஆஃப் ஒரு மெச்சூரிட்டி வரல. ஆனா இந்த மைண்ட்ல அது போட்டுட்டே இருந்தானா மனசு ரொம்ப ரொம்ப விசித்திரமானது. நான் எவ்வளவு வருஷம் முன்னாடி ஏதோ படிச்சிருக்கேன் இந்த பீரியாடிக் டேபிள். இப்ப கூட முழு பீரியாடிக் டேபிள் என்னால பேட்டா சொல்ல முடியும்.
ஆனா சின்ன சின்ன விஷயம் மறந்து போயிடும். அதாவது அந்த சமயத்துல நித்தியமா என் மைண்ட்ல இந்த பீரியாடிக் டேபிள் பேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட்ல போனது, அது இப்போ என்னால விட முடியாது. சோ ஒரு தடவை நமக்கு இந்த மாதிரி மனசுல இதான் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது அப்புறம் எப்பவுமே போகாது. அதனாலதான் நித்தியயுக்த திருடவிரத யதந்தஷ்ச. யதந்தஷ்ச முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். நான் முயற்சி பண்ணிட்டே இருந்தா பகவான் நிச்சயமா அது ஒரு மிராக்கல் மாதிரி நடக்கும். நமக்கே இந்த மனசு வந்து இதுல இருந்து வெளியில வந்துரும். ஆனா அதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நித்தியயுக்தமா இருக்கணும், திருடவிரதாவா இருக்கும், யதந்தஷ்ச முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். பக்தியா கீர்த்தயந்தோமாம். கீர்த்தனை பண்றது ரொம்ப முக்கியம் பக்தியோட. நமஸ்யந்தஷ்ச அப்படியே சரணாகடியா நமஸ்தே கால்ல விழுந்துடணும். எதெல்லாம் என்னோடது ஒண்ணுமே இல்லை, இது எல்லாமே வந்து கால்ல விழுந்துடணும். சததம் மாம் உபாசத்தே, எப்பொழுதும் என்னை வழிபாடு பண்ணணும். எதை பண்றச்சியும் பகவானை நினைச்சுட்டு பண்ணணும். எப்பொழுதுமே கீர்த்தனை பண்ணிட்டே இருந்தானா பகவானோட மனசு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். காயேன வாச்சா மனசேந்திரியவா புத்தியாத்மனாவா அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். கரோத்தியத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. எப்பொழுது ஒரு மனிதன் தன்னோட காய உடம்பு வாச்ச பேச்சு மனசு இந்திரியங்கள் புத்தி தன்னோட அகங்காரம் அது எல்லாத்தையுமே தாம் பண்ணது எல்லாத்தையுமே பகவான்கிட்ட சகலம் பரஸ்மை முழுசா பகவான்கிட்ட அர்ப்பணிச்சா நாராயணாய் சமர்ப்பயாமி. பகவான் மட்டும்தான், எல்லாமே பகவானுக்கு அப்படின்னு புரியும். யத் கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். எதெல்லாம் நீ செய்கிறாயோ, எதெல்லாம் உணவு உண்கிறாயோ, எதெல்லாம் யாகத்துல அர்ப்பணிக்கிறியோ, எதெல்லாம் தானம் செய்யறியோ, எதெல்லாம் தபசாக செய்கிறியோ, எல்லாம் எனக்கு அர்ப்பணம் செய் அப்படின்னு இதே அத்தியாயத்துல சொல்லுவார். அதான் நித்திய யுக்த. பகவான் என்ன சொல்ற? கீர்த்தனை பஜனை. கீர்த்தனை பஜனை பண்றது வந்து ஸ்ரவணம் மனனமோட முதல் இது. ஸ்ரவணம் மனனம் பண்றதுதான் இந்த கீர்த்தனை பண்றது. ஏன்னா ஸ்ரவணம் கேட்கிறோம் நம்ம, அப்புறம் அந்த கீர்த்தனை நம்ம மனசுக்குள்ள போறது, அப்புறம் அதை சொல்ல ஆரம்பிக்கிறோம். அதை பண்ண பண்ண அது நிதித்தியாசனம் ஆயிடுது. சோ பஜனை கீர்த்தனைங்கிறது சும்மா ஒரு பாட்டு பாடுறது அப்படின்னு வச்சுக்கூடாது. அது ஒரு நிதித்தியாசனம் மாதிரி பண்ணணும். எவ்வளவு முடியறதோ அவ்வளவு பண்ணணும். அப்புறம் திருடவிரதா பண்ணணும். திருடமான விரதம் மாதிரி பண்ணணும். அப்புறம் நமஸ்காரம் பண்ணணும். எல்லாமே கடவுள்னு சரணாகதியோட நமஸ்காரம் காலில் விழுந்துடணும். இந்த மாதிரி பண்றதுதான் உபாசனா. அந்த மாதிரி இருக்கவாதான் நித்திய யுக்தாவா பண்ண முடியும் எப்பொழுதுமே. ஏன்னா கீர்த்தனைங்கிறது அவ்வளவு முக்கியமானது. அதுவும் கலியுகத்துல பார்த்தேன்னா கீர்த்தனம் பண்றதுங்கிறது ரொம்ப
பெருசானது மகத்தானது. பாகவதத்துல கூட கிருதே யத் தியாயதோ விஷ்ணும் திரேதாயாம் யஜதோ மகைஹி துவாபரே பரிச்சர்யாயாம் காலௌ தத் ஹரி கீர்த்தனாத். சத்தியயுகத்துல பகவான் மேல தியானம் பண்றதுதான் பண்ணாலே போறோம். திரேதா யுகத்துல யஜ்ஞங்கள் பண்ணும். துவாபர யுகத்துல தேவர்களை வழிபாடு பண்ணும். ஆனா கலியுகத்துல கீர்த்தனம் மட்டும்தான் அப்படின்னு பாகவத்துல சொல்லிருக்கு. ராமாயணத்துல சொல்லிருக்கு, அவிகாரி வா விகாரி வா சர்வதோஷைக பாஜன பரமேஷா பதம் யாதி ராமநாமானு கீர்த்தனா. அவிகாரி வா விகாரி வா, உனக்குள்ள அவ்வளவு ஆசையா இருக்கட்டும், ஆசைகள் இல்லாம இருக்கட்டும், சர்வ தோஷைக பாஜனாக, முழுச தோஷங்களா இருக்கட்டும், இல்லாம இருக்கட்டும், ஆனா கீர்த்தனம் பண்ணா நாமானு கீர்த்தனா, ராமநாமானு கீர்த்தனா, ராமநாமம் மேல கீர்த்தனை பண்ணானா பரமேஷ பதம் யாதி. கீர்த்தனங்கிறது அவ்வளோ நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு இந்த கீர்த்தனம் பத்தி. கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. கீர்த்தனம்ங்கிறது வெறும் பஜனை பண்றது இது என்னது பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சு கூடாது. ஏன்னா கீர்த்தனம் பண்றச்ச பகவான் மேல் லைட் போயிட்டே இருக்கும். அதை விட பெரிய ஒரு மந்திரம் இல்லை அப்படின்னு எல்லா இடத்துலயும் சொன்னாலும், நமக்கு இந்த பிலிம் பாட்டு, இந்த பஜனையே ஒரு பிலிம் பாட்டோட போட்டு ஏதோ இப்ப எம்எஸ் அம்மாவோட பாடத்துல கேட்கறதுக்கு, அதுக்கப்புறம் இதே மாதிரி ஏதோ ஒரு பிலிம் பாட்டுல இருந்து ஏதோ வேர்ட்ஸை போட்டு பகவான் கீர்த்தனை பண்றேன் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி இல்ல, உள் மனசோட கீர்த்தனை பண்ணும். கீர்த்தனை பண்ணி திருடபிரதாவா நமஸ்காரம் பண்ணி உபாசனை பண்ணா இதுதான் நித்திய யுக்தாவா நம்மளால இருக்க முடியும் பகவான்கிட்ட. ஏன்னா இதான் ஒரே வழி பகவான் அடையிறதுக்கு. சோ இந்த மாதிரி பக்தி பண்ணின்னு இருக்கிறத, பக்தி பண்ணி பகவான நில வழிபாடு பண்றதுக்கு இந்த 2 ஸ்லோகங்கிறது. அடுத்த ஸ்லோகம் அந்த மாதிரியாவ இல்லாம எப்படி இந்த பகவான் வழியில போறது அப்படிங்கிறதுக்கான அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற 15வது ஸ்லோகம். ஞான யஜ்ஞேன சாப்யன் யே யஜந்தோ மாமுபாசதே ஏகத்வேன ப்ருதக்த்வேன பஹுதா விஸ்வதோ முகம். ஞான யஜ்ஞேன ஞான யாகம் ச மற்றும் அபி கூட அந்யே மற்ற யஜந்தோ படைத்தல் மாம் என் உபாசத்தே வழிபாடு ஏகத்வேன ஒருமையான பிருத்தக்த்வேன தனித்தன்மை பகுதா பல விஸ்வதோ முகம் பிரபஞ்சமுகத்தன்மை. வேறு சிலர் ஞான யாகம் படைத்து என்னை வழிபடுகிறார்கள், சிலர் என் ஒருமையை வழிபடுகிறார்கள், சிலர் என் தனித்தன்மையை வழிபடுகிறார்கள், மற்றவர் என் வெவ்வேறு பிரபஞ்ச முகத்தன்மையை வழிபடுகிறார்கள் அப்படின்னு பகவான் சொல்ற. வருஷனா பார்க்கலாம். ஞான யஜ்ஞேன சாப்யன் யே, ஞான யஜ்ஞேன யமிதாக சாப்யன் யே, சாப்ய சாமிதாக யன் யே யமிதாக யஜந்தோ மாமுபாசதே, யஜந்தோ ஜந்தோ ஜமிதாக ஜந்தோ மாமு மா நெடில் எழுத்து, மு ஷார்ட், பாசதே பாஸ் நெடில் எழுத்து, ச குரல் எழுத்து, தே திருப்பியும் நெடில் எழுத்து. ஏகத்வேன ஏக ஏ தொண்டையில இருந்து ஏகத்வேன இல்ல, ஏகத்வேன கத்வே கமிதாக
ஏகத்வேன பிருத்தக்த்வேன, ஏகத்வேன இல்ல, இப்பு வரக்கூடாது. ஏகத்வேன பிருத்தக்த்வேன, பிருத்தக்த்வே, இக்கு இத்துவ 3 இருக்கு. பிருத்தக்த்வேன பகுதா, பகுதா விஸ்வ, விஸ்வதோ முகம், முகம் இல்ல முகம். ஜெயஸ்ரீஜி. ज्ञानयज्ञेन चाप्यन्ये यजन्तो मामुपासते एकत्वेन पृथक्त्वेन बहुधा विश्वतो मुखम्. Beautiful. ஞான யஜ்ஞேன சாப்யன்ய யஜந்தோ மாமுபாசதே ஏகத்வேன. சார், எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தனித்தனியா பசி எடுக்கலாம். சாப்பிட்டுட்டு அந்த பசி தீர்ந்தும் போலாம். ஆனா அவாவோட அனுபவம், அவாளுக்கான அதை சாப்பிடுற விதம் எல்லாமே தனித்தனியா இருக்கும். அதே மாதிரி இந்த பகவான் அடையணுங்கிற ஒரு பசி இருக்கிறவாளுக்கு, பட் அவளுக்கு எப்படி தோன்றதோ அதுக்கு தகுந்தாப்புல அவளோட வழிபாடும் விதம் வேறையா இருக்கலாம். ஞான யஜ்ஞேன, தன்னோட ஞானம் எது சத், எது எது நிஜம், எது அசத், எது நிஜம் இல்லை அப்படின்னு அது நினைச்சு அதை புரிஞ்சுண்டு பகவானோட பல ரூபங்களை நினைச்சுண்டு அவரோட வியக்தமா இருக்கிற சகுண நிர்குண எல்லா ரூபங்களையும் பார்த்துண்டு எல்லாமே பகவான் அப்படின்னு நினைச்சுட்டு பண்றவாளும் இருக்கா. அவ ஞான யஜ்ஞ பண்றா. யஜந்தா, அதாவது பகவான் மேல ஒரு நம்பிக்கையும் ஒரு பக்தியும் வச்சுட்டு பண்றவா. பிருத்தக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம், ஏகத்வேனு பாக்குறா பகவான, ஒன்றாக எல்லாமே பகவான் அப்படின்னு பாக்குற. பிருத்தக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம். ஞான யோகிகள் அந்த மாதிரி பாப்பா. கர்ம யோகிகள் எல்லாத்துலயுமே பகவான் இருக்கார், இந்த உலகமே பகவான் தான், எல்லா பொருட்கள்லயும் பகவான் இருக்கார். விஸ்வதோ முகம், பலவிதமான முகம் பகவானோடது அப்படின்னு நினைச்சுட்டு அந்த மாதிரியும் பண்ணுவா. சோ முதல் 2 ஸ்லோகம்ல பக்தி யோகம் பத்தி ரொம்ப கிளியரா சொல்லிட்டு, இந்த ஸ்லோகத்துல ஞான யோகம் பண்ணியும் தன்னோட ஞான யஜ்ஞம் பண்ணி என்ன எல்லாமே ஒன்றாக பார்த்து அப்படி பண்றவாளும் இருக்கா. என்ன கர்மயோகிகளும் இந்த மாதிரி இதே மாதிரிதான் என்ன எல்லாத்துலயுமே பகவானை பார்த்துட்டு என்ன வழிபாடு பண்றவாளும் இருக்கா அப்படின்னு பகவான் அந்த மாதிரி யாரெல்லாம் அந்த பக்தி யோகம் பண்ணாலையோ அவளுக்கு பத்தியான ஒரு ஸ்லோகம் இல்ல சொல்லு. இதுக்கப்புறம் 16ஆல இருந்து 19ஆவது ஸ்லோகம் பார்த்தேன்னா பகவான் தன்னோட முழு ரூபத்தை சொல்லுவார். நாளையில இருந்து பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணமா. நீங்க எனக்கு இடம் கொடுத்துட்டு நான் பாட்டு